நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களுடன் பேசுவதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பதிவு, பொதுவாக ஆன்மீகவாதிகள் சைவ உணவையே ஏன் உட்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார்கள். அதை பற்றி நம்முடைய அனுபவங்களை தெரிந்து நம்முடைய நண்பர்களுக்காக இங்கு பதிவேற்றம் செய்யப்படுகிறது. பொதுவாக ஆன்மீகம் அப்படின்னு சார்ந்து ஆன்மீக விஷயங்களில் ஈடுபாடோடு செல்லும் பொழுது பொதுவாக என்ன நமக்கு முதலில் தெரிய வேண்டும் என்றால், எதற்காக ஆன்மீகவாதிகள் பொதுவாக சைவ உணவையே விரும்பி உண்ணுகிறார்கள், அசைவம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்டாலே ஏன் அவர்கள் முகம் சுளிக்கிறார்கள் அப்படிங்கிற விஷயத்தை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சில காரணங்களால், பொதுவாக அசைவ உணவை உண்பவர்களுக்கு சில காரணங்களாக ஏதாவது ஒன்றை அவருடைய மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் பொழுதோ, இல்லை என்றால் அவருடைய கண்களுக்கு முன்னால் ஏதாவது ஒரு விலங்கினங்களோ உயிரினங்களோ தாக்கப்பட்டு கொல்லப்படும் பொழுது, அதாவது தன்னுடைய வாய் ருசிக்காக அதை பார்க்கும் பொழுது மனம் வருந்தி திருந்தி இனிமேல் நாம் அசைவத்தை உண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முனைப்போடு இருப்பார்கள். சிலருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, சில ஆன்மீக புத்தகங்களை எடுத்து படிக்க வேண்டும் அப்படிங்கிற காலத்தின் கட்டாயம் எல்லா மனிதனுக்குமே ஒரு இன்னமும் ஆன்மீகத்தில் மிக ஆழ்ந்து அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சித்தர்களும் முனிவர்களும் சொல்வது என்னவென்றால், யார் ஒருவன் அந்த ஜோதியை காண்கிறானோ, தீப ஒளி, அது நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஜோதி, அதை காண்கிறவனுக்கு மட்டும்தான் முக்தி உண்டு அப்படின்னு ரிஷிகளும் முனிவர்களும் சித்தர்களும் எழுதிய புத்தகத்தில் உண்டு. அவன்தான் கடவுளை அடைவான், மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று இருக்காது அப்படிங்கிறது ஆன்மீக புத்தகங்களை நன்கு படித்த பழைய மக்களுக்கு, அதாவது ஆன்மீகவாதிகளுக்கு கண்டிப்பாக இது தெரிந்திருக்கும். புதிதாக ஆன்மீகத்திற்குள் நுழையும் பொழுது நிறைய பேர் வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சாப்பாடு ஒரு முக்கியமான விஷயம். இவ்வளோ வருஷம் சாப்பிட்டுட்டு திடீர்னு ஏன் அதை நிப்பாட்டணுங்கிற மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் அந்த மாதிரி உயிர்கள் தன் கண்முன்னே அழிவதை பார்க்கும் பொழுது மீண்டும் அதை ருசிக்க நாம் அதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. சிலருக்கு எப்படின்னா, நான் இப்போ சொன்ன மாதிரி ஒரு ஆன்மீக புத்தகம் கைக்கு வரும் பொழுது அதை படிக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய அறிவுரைகள், பொதுவாக நீங்கள் பகவத்கீதை ஸ்ரீ பக்திவேதாந்த சுவாமிகள் எழுதிய பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது, முன்னுரை படிக்கும் பொழுதேவும் உண்மையிலேயே ஒரு ஆன்மீகத்தை தேடக்கூடியவன் பகவத்கீதையை நான் முழுவதுமாக கற்று தெரிந்து கொள்ள வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும், நமக்குண்டான கேள்விகளுக்கு அதில் பதில் இருக்கிறது என்று எத்தனையோ குருமார்களும் முனிவர்களும் ரிஷிகளும் மேடை பேச்சில் சொல்கிறார்களே, நாம் அதை பின்பற்றுவதற்கு பகவத்கீதையை படிப்போம் அப்படின்னு எழுந்திரிச்சு உட்காந்து படிக்க ஆரம்பிக்கிறவங்க பக்தி வேதாந்த சுவாமிகள் எழுதிய அந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தை யாராவது எடுத்து படித்தாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் அத்தியாயத்திற்கு போவதற்கு முன்னாடியே தன்னை மாற்றிக்கொள்வார்கள். ஏன்னா நான் மாறினது அந்த மாதிரி தான். சரி, இப்போ ரெண்டாவது அந்த காரணத்துக்கு வருவோம், எதற்காக அப்படின்னு. அப்போ ஆன்மீகம் அப்படின்னு நுழையும் போது அவர்களுக்கு என்ன வேணும்னா, அவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று மன அமைதி. மன அமைதி அப்படின்னா, தன்னை சுற்றி எவ்வளவோ பிரச்சனைகளும் இன்னல்களும் நடந்தாலும் அவர்களுடைய மனதில் இது கடவுள் கொடுத்தது, கடவுள் பார்த்து கொள்வார் அப்படின்ட்டு, அது இன்பமாக இருந்தாலும் துன்பமாக இருந்தாலும் அதை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும், ஆரம்பித்து தான் ஆக வேண்டும். அதுதான் பகவத்கீதையும் சொல்லுகிறது. சரி, அப்படி ஆரம்பிக்கிறதால என்ன ஆகும் அப்படின்னா, சைவ உணவு விரைவில் செரிமானம் ஆகிவிடும். நாம் இப்பொழுது தமிழகத்தில் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த இட்லியோ தோசையோ பொங்கலோ இது எல்லாமே அரிசி வகையான பொருள்களை நாம் சாப்பிடும் பொழுது ஜீரணம் ஆகக்கூடிய நேரம் மிக குறைவு. இது சிறு வயதினருக்கு தெரியாது, ஒரு 40-50 வயதுக்கு மேலே உள்ளவர்களுக்கு அது தெளிவாக புரியும். இரவு வெகு அதிகமாக அசைவ உணவை உண்பவர்கள் கூட இரவு நேரத்தில் உண்ண மாட்டார்கள். காரணம் என்றால் இரவில் தூக்கம் கெட்டுவிடும். ஏனென்றால் அது உடலில் சென்று குடலில் அரைத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு ஆன்மீகவாதி அமைதியாக உட்கார்ந்து தியானம் செய்யும் பொழுதோ, இல்லை யோகம் செய்யும் பொழுதோ, தவம் செய்யும் பொழுதோ, இது போன்ற ஒரு கடினமான அசைவ உணவுகள் தான் உண்டிருந்தால், அதாவது சாப்பிட்டிருந்தால், அது ஜீரணமாகுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம் அதிகம். 4, 5, 6 மணி நேரத்திற்கு மேலாக அது செல்லும் பொழுது நம்மால் அமைதியாக உட்கார்ந்து ஒரு தியானமோ ஒரு தவமோ செய்ய முடியாது. இது முதல் காரணம். ரெண்டாவது,
அது போன்ற ஒரு ஆன்மீகத்திற்குள் சென்று அமர்பவர்களுக்கு எது தேவைப்படும் அப்படின்னா, நாம் அமர்ந்தவுடன் தியான நிலைக்கு உடனடியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, ஆவல் இது அதிக நண்பர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை மக்கள் ஒருவர் மூலமாகத்தான் தெரிந்து கொண்டே வருவார்கள். புத்தகம் மூலமாகவும் சரி, இல்லை இது போன்ற அனுபவத்தில் அதிக அசைவ உணவை உண்டவர்கள் அதிலிருந்து மீண்டு வெளியே வந்திருப்பார்கள் அல்லவா, அவர்களுடைய பேச்சை கேட்டு மாறுவார்கள். அப்போ எதற்குமே ஒரு அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புத்தகத்தில் படித்து தெரிந்து தானாக அறிந்து கொள்வதை விட ஒருவர் சொல்லுவது நமக்கு மிகப்பெரிய ஒரு அந்த கேப், அதற்குண்டான இடைவெளி மிக குறைவாக இருக்கும். அதனால் புரிந்து கொள்வதற்கு மிக எளிது. அப்போ தான் உண்ண உணவு உடனடியாக செரிமானம் ஆக வேண்டும் ஒன்று. இரண்டாவது, ஆன்மீகம் அப்படிங்கிறதுக்குள்ளே போகும்பொழுது என்னென்னா, எல்லா உயிரிலும் கடவுள் இருக்கிறார் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணத்தில் உதிக்கும். அப்போ எப்படி நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பெற்றோர்களும் நம்முடன் சுற்றி இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு இரத்த ஓட்டம் உண்டு, உடலில் சதை, நரம்பு, எலும்பு, உடல் உறுப்புகள் எல்லாம் உண்டோ, நாம் ஒரு உயிரினங்களை பார்க்கும் பொழுதும் நமக்கு அது போலவே தான் தோன்றும். நம்ம அதை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. ஏன்னா கடவுள் எல்லா உயிரினங்களிலும் இருக்கிறார் அப்படிங்கிறது சத்குருக்கள் இன்று நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை பார்த்து தெரிந்து உணர்ந்தவர்கள் மாற்றம் அடைந்து விடுவார்கள். அதை தெரியாதவர்கள் தேடலிலே இருந்து முக்தி அதை அடையாமல் மீண்டும் ஒரு பிறவியை எடுத்து கழித்தாக வேண்டும் என்பதுதான் கடவுள் நமக்கு கொடுத்து வைத்த ஒரு மிகப்பெரிய பாடம். அப்போ சைவ உணவை ஏன் உட்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இந்த சைவ உணவை உட்கொள்ளும் பொழுது மனதிற்குள் இருக்கும் அந்த குரோதம், காமம், கோபம் இதெல்லாம் குறைய தொடங்கும் அப்படிங்கிறதை நம்மால் பார்க்க முடியும். காரணம், நாம் விடக்கூடிய அந்த மூச்சு பயிற்சி. அப்போ அது போன்ற எண்ணத்தில் அமரும் பொழுது ரஜோகுணமும் தமோ குணமும் நம்மை விட்டு விலகி செல்லும் மிக விரைவாக. பொதுவாக சைவ உணவை உட்கொண்டு தவத்தில் அமர்பவர்களுக்கும் அசைவ உணவை உட்கொண்டு தவத்திலோ தியானத்திலோ அமர்பவர்களுக்கும் அதிக வித்தியாசம் உண்டு. அதை நீங்களே தேடி படித்து கொள்ளலாம். ஏன் அந்த வித்தியாசம் அப்படின்னா, அவருடைய மனது எண்ணம் அலைபாய்வதை தானாக மிக விரைவாக சைவ உணவை சாப்பிடுபவர்களுக்கு நடந்திருக்கிறது. இது போன்ற நிறைய விஷயங்கள் உண்டு. ரெண்டாவது, தான் ருசிக்காக ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு காரணம். அதனால தான் ஆன்மீகம் அப்படின்னு என்ட்ரி ஆகும் பொழுதேவும் இது போன்ற கட்டுப்பாடுகள் பொதுவாகவே இயல்பாகவே வந்துவிடும். ஒரு உயிரை கொன்று சாப்பிடக்கூடாது, தான் உண்ண உணவு வெகு விரைவாக செரிமானமாக வேண்டும். அதுக்கும் ஒருபடி மேலே போனோம் அப்படின்னா, நான் படித்த ஒரு புத்தகத்தில் நம்மால் எதை உருவாக்க முடியுமோ, அதாவது தாவரங்கள் நம் கையால் உருவாக்க முடியுமோ அதை நாம் சாப்பிடலாம் கண்டிப்பாக. அப்போ நிறைய விஷயங்கள் உண்டு. இது நமக்கு தெரிந்த விஷயங்களை இன்று பார்த்து கொண்டிருக்கிறோம். பாவ புண்ணிய விஷயங்களில் நம்புபவர்கள் பொதுவாக இது போன்ற அசைவ உணவை உண்ண மாட்டார்கள் என்பது என்னுடைய கருத்து. எது எப்படியாக இருந்தாலும் சரி, புத்தகத்திலும் ஆன்மீக சார்ந்த பல புராண கதைகளிலும் அதிகமாக பேசப்பட்டது ஆன்மீகவாதிகள் உட்கொண்டது சைவ உணவு. அது ஏற்கனவே சொன்னது போல், ஒருவன் ஒரு விஷயத்தை புதிதாக தானாக சுயமாக கற்றுக்கொள்வதை விட சிலர் சொல்வதை கேட்டு அவர்கள் அனுபவித்த அந்த அனுபவ பாடங்களை பார்த்து அதன் மூலம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் ரொம்ப சுலபமாக புரிய வரும். அதுதான் இப்பொழுது நான் இவ்வளவு நேரம் சொன்ன இந்த சைவ உணவு ஏன் ஆன்மீகவாதிகள் அனைவருமே சாப்பிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அதுக்கு உண்டான காரணம் தான் நான் இப்பொழுது பார்த்தோம். முயற்சி செய்து பாருங்கள். உடலுக்கும் நல்லது, மனதிற்கும் நல்லது, பொருளாதாரத்திற்கும் நல்லது. காணொளி பிடித்திருந்தால் நண்பர்களுக்கு பதிவேற்றம் செய்யுங்கள். மீண்டும் ஒரு பதிவில் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.